எந்த முடிவு எடுத்தலிலும் பெண்களுக்கு பங்கு கிடையாது. ஆண்களுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்குது, அதே பெண்களுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம் இல்லை. அதை வீட்லேயுமே என்னால் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஊர்க்கூட்டம் எல்லாரும் வாங்க, அப்போ அதை சேலஞ்ச் எடுத்துகிட்டு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டல நானும் வரேன்னு போய் உட்கார்றதுக்கு பெண்கள் போகிறதில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் கிராம பஞ்சாயத்துகளின் பங்கு மிகவும் முக்கியமானது. அடிப்படை வசதிகள் முதல் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் வரை இங்கு எடுக்கப்படும் முடிவுகள் தான் அந்த கிராமத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் காலம் காலமாக இந்த பஞ்சாயத்துகள் ஆண்களின் ஆதிக்கத்தில் தான் இருந்து வருகின்றன. குறிப்பாக பெரும்பாலான மீனவ கிராமங்களில் ஊர் தொடர்பான முக்கிய முடிவுகள் அனைத்தும் ஆண்களால் மட்டுமே எடுக்கப்பட்டு வருகின்றன. தே ஆர் த டிசிஷன் மேக்கிங், தே ஆர் த இம்ப்ளிமெண்டர், எல்லாமே அவங்க தான். ஒரு காலத்தில் இவங்களை உட்காந்து பேசக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் நவ். நிர்மலா, தேவி, மகா, கிளம்பி வந்துரு, மீட்டிங் வந்துரு, சரியா? இப்படி ஊர் பெண்களை கொட்டும் மழையிலும் ஒன்றிணைத்து அழைத்துச் செல்லும் வனிதா பழையாறு கிராமத்தில் மீனவ பெண்கள் தலைவி. பல்லாண்டுகளாக ஆண்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஊர் பஞ்சாயத்தில் ஒலித்த முதல் பெண் குரல் இவருடையது. மீனவ பெண்களின் அடிப்படை தேவைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் முதல் கிராமத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கம் வரை பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு எதிராக பெண்களின் குரலாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் இவர். ட்ரெடிஷ்னல் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர்கள் ஆண்கள் மட்டுமே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இது இன்னை வரைக்கும் இருக்குது. பெண்கள் இன்னும் உள்ளே போகலை, எங்களுக்கு அலௌட் இல்லை. நாங்கள் போய் பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடணும். மீனவர் மக்கள் அந்த தோன்றின காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் தான் பஞ்சாயத்து, பெண்கள் இதில் வரவே முடியாது. மீனவர் சொசைட்டி, மீனவ பெண்கள் சொசைட்டின்னு சொல்லி கவர்மெண்ட்டே உருவாக்கின, ஃபிஷரிஸ்லேருந்து உருவாக்கின சொசைட்டி இருக்கும். அதை தனியாக நடத்தக்கூட நிறைய பேர் அனுமதிக்க மாட்டாங்க. பெண்கள் மீதான வன்முறை அப்படின்னு ஒரு தலைப்பில் பாலியல் ரீதியான வன்முறைங்க தலைப்பில் ஒரு ராலி ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஞ்சாயத்து அறை கேட்கும்போது, இந்த ப்ரோக்ராமை இந்த ஊரில் நடத்தவே கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லி அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ண வச்சாங்க. குழுவாக ஒன்றிணையும் இந்த பெண்கள் சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்களை சார்ந்திருக்காமல் வருமானம் ஈட்டும் வகையில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல், சுத்திகரிப்பு பொருட்கள் உற்பத்தி செய்தல் போன்ற கூட்டுறவு தொழில்களை உருவாக்கி சக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளித்து வருகின்றனர். பெண்கள் கேள்வி கேட்குற ஒரு இதில் வரணும். இது சரி, இது தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வரணும். அது வரமாட்டேங்குது. இப்போ ஐயோ நம்ம கேட்டுட்டா நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு மன பயம் அவங்களுக்குள்ள இருக்குது நிறைய பேருக்கு. ஆண்கள் தான் கூட்டத்துக்கு போவாங்க. கேட்டால் அதுக்கு பஞ்சாயத்தார் சொல்கிற சாக்கு நாங்கள் சண்டை போடுவோம், நாங்கள் கண்ட வார்த்தையும் பேசுவோம், அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்தால் நல்லாவாமா இருக்கோம், அந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லுவாங்க. ஆனால் பெண்களுமே நாங்கள் ஏன் வர முடியாது, நாங்கள் வர மாட்டோமா, ஏன் பஞ்சாயத்து பண்ண முடியாதா, அந்த கேள்விகளெல்லாம் இருந்தாலும் அந்த கூட்டத்திற்கு போகிறதுக்கு பெண்கள் முன் வர்றதே. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழுவில் இருக்கிற பெண்களுக்கும் குழுவில் இல்லாத பெண்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இவங்க பேசுவாங்க நல்லா, குழுவில் இருக்கிறவங்க. குழுவில் இல்லாதவங்க பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம பார்க்கலாம். அதே தொடர்ச்சியாக நம்மளுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்கலாம் இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. பிற சமூகங்களை விட மீனவ சமூகத்தில் பெண்களுக்கு உழைப்பும் பொறுப்பும் அதிகம். கணவரால் கைவிடப்பட்டவர்கள், மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என பல பெண்கள் குடும்பத்தை தனிநபராக தோள்களில் சுமந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு சுயதொழில் மூலம் கிடைக்கும் இந்த வருவாய் பெரும் ஆறுதலாக இருக்கிறது. குடும்பத்தில் இப்போ நாங்கள் ஆம்பளைங்க ஒரு 500 ரூபா சம்பாரிச்சோம்னா அதில் எப்படி 300 ரூபாயை எடுத்துக்குவோம், 200 ரூபா தான் குடும்பத்துக்கு கொடுப்போம் ஒரு சில ஆம்பளைங்க. பெண்கள் 500 ரூபா சம்பாரிச்சோன்னா 500 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு தான், பிள்ளை குட்டிகளுக்கு பள்ளிக்கூடம் போகணும், ஸ்கூலுக்கு கொடுக்கணுமே, சமையலுக்கு சாமான் வாங்கணுமே, அந்த வேலையெல்லாம் அதுவை பார்க்குது. என்னோட இதுக்கு நானே தான் எல்லாம் பார்த்துக்கணும். எங்கே ஓடினாலும் சரி, எங்கே ஓடியாந்தாலும் சரி. கரெக்டாக 25 வருஷம் ஆகுது நான் தனியாக உழைச்சி, தனியாக நான் என் பொண்ணை படிக்க வச்சது, என் பிள்ளைய படிக்க வச்சது, அதெல்லாம் ஏன் உழைப்பு தான். அது ஆம்பளைங்க இப்போ 4000 ரூபா பேட்டை கொடுப்பாங்க, அதை வாழ்ந்தாங்கன்னாக்கா அவங்க 2000 ரூபா ஆட்டையை போட்டுருவாங்க தண்ணி அடிக்க. அப்படி
எதிர்நீச்சலிட்டு வாழ்க்கையுடன் போராடும் மீனவ பெண்கள் வெறும் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக மட்டுமல்லாமல் சமூக அங்கீகாரத்திற்காகவும் குரல் கொடுத்து வருகின்றனர். பொது சமூகத்தில் மீனவர்கள் மீதான கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அமைப்பாக திரண்டு இந்த பெண்கள் செயல்பட்டு வருகின்றனர். பஸ்ஸில் சத்தம் போட்டாங்கன்னா இது என்ன மீன் கடையா அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா. பஸ்ஸில் எல்லாம் போனால் அதை கேட்பாங்க. நான் உடனே கேட்பேன், ஏன் நீங்கள்லாம் சத்தம், இப்போ பஸ்ஸில் எல்லாம் நீங்கள் யாருமே அதர் கம்யூனிட்டி சத்தம் போடலையா? பெண்கள், மீனவர்கள் தான் சத்தம் போட்டுட்ருக்காங்க. எல்லாரும் தான் சத்தம் போடுறாங்க, எல்லாரும் தான். அது என்ன மீன்காரவங்கன்னு மட்டும் தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்லாம் நான் கேட்டது உண்டு.